வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒவ்வொரு வருடமும் உலகத்தின் பல முக்கியமான தினங்கள், அந்த தினங்கள் நமக்கு தரக்கூடிய செய்திகளை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நாம் பேசியிருக்கிறோம். அப்படி இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள், வேர்ல்ட் ரீசைக்ளிங் டே, அதாவது உலக மறுசுழற்சி நாள். மறுசுழற்சி என்றால் என்ன? அதாவது இன்றைக்கு நாம் பிளாஸ்டிக் அல்லது எலக்ட்ரானிக் வேஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய பொருள்கள், குப்பைகள், இவற்றையெல்லாம் எப்படி மறுசுழற்சி செய்து மீண்டும் பயன்படுத்துவது, அதன் மூலமாக அவை பூமிக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து பூமியை எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்குவதற்காகத்தான் இந்த வேர்ல்டு ரீசைக்ளிங் டே பின்பற்றப்படுகிறது. அதாவது இந்த ரீசைக்ளிங் மெட்டீரியல்ஸ் என்று சொல்லக்கூடியவற்றை உலகின் 7வது இயற்கை வளம் என்று சொல்கிறார்கள். இது எப்படி என்றால், அப்படி என்றால் அதற்கு மற்ற இயற்கை வளங்கள் என்னென்றால், காற்று ஒரு இயற்கை வளம், தண்ணீர் ஒரு இயற்கை வளம், அதே போல் கனிம வளங்கள் அது ஒரு இயற்கை வளம், நிலக்கரி ஒரு இயற்கை வளம், இயற்கை எரிவாயு அது ஒரு இயற்கை வளம். இப்படியாக ஒரு 6 இயற்கை வளங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதில் 7வது இயற்கை வளமாக இன்றைக்கு இந்த ரீசைக்ளிங் செய்யக்கூடிய இந்த ப்ராசஸ், இதை உலகளவில் வரையறுக்கிறார்கள். ஏனென்றால் மற்ற இயற்கை வளங்கள், அதாவது பெட்ரோலிய பொருள்கள், நேச்சுரல் கேஸ், காற்று, தண்ணீர், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பயன்களைப் போலவே இதையும் நாம் ஒரு இயற்கை வளமாக கருதி அவர்கள் இதை மறுசுழற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு குரல் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியின் மீது லட்சக்கணக்கான டன் குப்பைகள், அதாவது மக்காத குப்பைகள் விழுந்து கொண்டே இருக்கின்றன. அதில் மிக முக்கியமானவை ஒன்று பிளாஸ்டிக், இன்னொன்று எலக்ட்ரானிக் கார்பேஜ் என்று சொல்லக்கூடிய அந்த உபயோகப்படுத்தப்பட்ட பயனற்ற எலக்ட்ரானிக் பொருள்கள். இந்த இரண்டுமே இன்றைக்கு பூமிக்கு பெரும் அபாயமாக இருக்கின்றன. முக்கியமாக பிளாஸ்டிக் என்பது ஒரு மிகப்பெரிய இயற்கை மாசுபாட்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நிலம், நீர், இது இரண்டையும் மிகப்பெரிய அளவுக்கு மாசுபடுத்தி கொண்டிருப்பது இந்த பிளாஸ்டிக் பொருள்கள் தான். அவை மண்ணில் மக்குவதற்கு பல நூற்றாண்டு காலம் ஆகும் என்று கூட சொல்கிறார்கள். அதோடு அவை வன உயிர்களுக்கு மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்துகின்றன. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தண்ணீருக்கு ஒரு மிகப்பெரிய மாசை ஏற்படுத்தி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கடல்வாழ் மற்றும் நீர்நிலைகளில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கும் அவை மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை தொடர்ந்து சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இன்னொன்று எலக்ட்ரானிக் கார்பேஜ். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேராபத்தாக அது மாறி இருக்கிறது. உபயோகப்படுத்தப்பட்ட மின்னணு பொருள்களுடைய குப்பை 900 டன்கள் ஒவ்வொரு நாளும் உலகம் முழுக்க வீசப்படுகின்றன. ஏனென்றால் இன்றைக்கு முழுக்க மனிதர்கள் எலக்ட்ரானிக் பொருள்களை சார்ந்து வாழ்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இந்த இரண்டையுமே மறுசுழற்சி செய்வதன் மூலமாக அவை பூமியில் விழுவதையும், பூமியில் இருக்க அவை சேதம் ஏற்படுத்துவதையும், நீண்டகால நோக்கில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவதிலிருந்தும் நாம் காப்பாற்றலாம். அப்படி இருக்கிற போது இதற்கு மிக முக்கியமான தேவை என்பது மறுசுழற்சி செய்ய வேண்டிய பிளாஸ்டிக் மற்றும் இந்த எலக்ட்ரானிக், அதாவது மின்னணு பொருள்களை நாம் முறையாக சேகரிக்க வேண்டும். அரசு அதற்காக குப்பை சேகரிப்பதில் சில வழிமுறைகளை கொண்டிருந்தாலும் கூட இதில் பொதுமக்களினுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இல்லாவிட்டால் இது வெற்றி பெறுவது மிக மிக கடினம். அந்த வகையில் முறையாக, அதாவது நிலத்திற்கு, நீருக்கு அபாயம் ஏற்படுத்தக்கூடிய குப்பைகளை போடுவதற்கான இடங்களும் அவற்றை முறையாக சேகரித்து முறையாக மறுசுழற்சி செய்தால் குப்பையின் அபாயத்திலிருந்து பூமியை காப்பாற்றலாம். இந்த பூமியை ஒரு குப்பையாக மாறுவதிலிருந்து நம்ம காப்பாற்றலாம். இந்த தினத்தில் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொதுமக்களிடம் இந்த மறுசுழற்சி, ரீசைக்கிளிங் பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி, ரீசைக்கிளிங் மூலமாக செய்யப்படுகிற பொருள்களை நாம் முன்னுரிமை கொடுத்து வாங்குவது, அந்த பொருள்களை தயாரிப்பது போன்ற விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதன் மூலமாக நாம் ஒரு மிகப்பெரிய அபாயத்தை தடுத்து இந்த குப்பைகளை 7வது இயற்கை வளமாகவே நாம் பயன்படுத்தலாம் என்பதை இந்த நாளில் நாம் நினைவு கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்திய ஒன்றிய கல்வி அமைச்சர் தாமோதர பிரதான் தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எப்போது, எப்படி கண்டுபிடித்தார் என்று தெரியவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற திமுக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களும் மற்றவர்களும் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்ததற்கு பிறகு அதனை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன், ஐ வித்ரா த வேர்ட் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்.
அவர் திரும்பப் பெறுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படி சொல்லுவதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது, அல்லது எதற்கு அவருக்கு அந்த துணிச்சல் எப்படி வந்தது என்கிற கேள்விகள் இருக்கின்றன. தமிழர்களை பார்த்து இதுவரையில் யாரும் நாகரிகமற்றவர்கள் என்று சொன்னவில்லை. சில நேரங்களில் மிக கூடுதலாக நாகரிகத்தை நாம் காட்டுகிறோம் என்பதுதான் நமக்கு இருக்கிற குறை என்பதை தவிர, எப்போதும் எல்லோரையும் நாகரிகத்தோடும் ஜனநாயக தன்மையோடும் பார்க்கிற இயல்பு நமக்கு உண்டு. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாவற்றிலும் கூட அவை தமிழில் எழுதப்பட்டிருந்தாலும் தமிழர்களுக்காக மட்டும் எழுதப்படவில்லை, தமிழர்களின் நன்மை கருதி மட்டும் எழுதப்படவில்லை, தமிழர்களின் பெருமைகளை சொல்வதற்காக மட்டும் எழுதப்படவில்லை. நாம் அறிவோம், தமிழில்தான் திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலும் தமிழ் என்ற சொல்லை கூட வள்ளுவர் பயன்படுத்தவில்லை. அவர் சொல்லியிருக்கிற அறிவுரைகள் எல்லாம் எல்லோருக்கும் பொருந்தும். யாகாவாராயினும் நாகாக்க என்று வள்ளுவன் சொல்லுகிற போது நா அடக்கம் வேண்டும். பாருங்கள், இப்போது அதனை முதலமைச்சர், நம் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் ஒன்றிய அரசின் அமைச்சரை பார்த்து சொல்ல வேண்டியிருக்கிறது. நாவடக்கம் வேண்டும், யாகாவாராயினும் நாகாக்க. எங்கள் வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அதை சொல்லிவிட்டு போயிருக்கிறான். யாராக இருந்தாலும், அதுதான் முக்கியமாகும், எதை கட்டுப்படுத்தவில்லை என்றாலும் நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் சொன்னது தமிழர்களுக்கு மட்டுமா என்ன, இந்தியர்களுக்குத்தானா? இல்லை, அது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பொருந்தும். இப்படித்தான் ஒரு உலகளாவிய பார்வையோடு தான் தமிழ் இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன. நாம் அறிவோம், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதிலிருந்து தொடங்கி இந்த உலகத்தினுடைய மக்களை எல்லாம் உறவுகளாக பார்க்கிற ஒரு மிகப்பெரிய நாகரிகம் நம்மிடத்திலே இருக்கிறது. மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் சிலப்பதிகாரத்தில், மணிமேகலையில், புறநானூற்றில், கம்பராமாயணத்தில், பெரிய புராணத்தில், எல்லா இலக்கியங்களிலும் உலகம் தழுவிய பார்வை அங்கு தொடங்கி பாரதிதாசன் பாடல் வரைக்கும் நம்மாலே அதை பார்க்க முடியும். இதில் மணிமேகலையில் வருகிற போது ஒரு இடத்தை நாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். அந்த மணிமேகலையின் கைகளிலே அட்சய பாத்திரம் வருகிறது. அவள் பசியோடு இருக்கிறவர்களுக்கெல்லாம் அந்த உணவை வழங்குகிற போது தமிழ்நாட்டில் இருக்கிற, அல்லது அந்த காலத்தை சொல்ல வேண்டுமானால் சேர, சோழ, பாண்டிய நாடுகளில் இருக்கிற மக்களின் பசி அடங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. பார் அடங்கலும் பசிப்பிணி அருக என்று தான் மணிமேகலை சொல்கிறது. உலகம் முழுவதும் இருக்கிற மக்களின் பசி அடங்க வேண்டும் என்று சொல்லுவது நாகரிக குறைவாக தாமோதரனுக்கு தெரிகிறதா என்ன என்று நமக்கு தெரியவில்லை. அதே போலத்தான் சிலப்பதிகாரமும் கூட தொடக்கத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட கடவுளையும் அல்லது எந்த ஒரு குறிப்பிட்ட மொழியையும் கூட வாழ்த்தாமல் ஞாயிறு போற்றுதும் என்று தொடங்குகிறது. சூரியனை போற்றாத, சூரியனை ஏற்காத, சூரியனை விரும்பாத நாடுகள் உலகத்திலே இல்லை. அப்படித்தான் சிலம்பு தொடங்குகிறது. புராண இலக்கியங்களாக இருந்தாலும் பெரிய புராணம் உலகலாம் என்றுதான், அதே போல உலகம் யாவையும் என்றுதான் கம்பராமாயணம் தொடங்குகிறது. எனவே தமிழில் இருக்கிற இலக்கியங்கள் பல ஒரு உலகம் தழுவிய பார்வையோடு தான் எழுதப்பட்டிருக்கின்றன. உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லோரையும் தங்கள் உறவுகளாக பார்க்கிற மிகப்பெரிய நாகரிகம் உடையவர்களாக தமிழர்கள் இருந்தோம். ஆனால் அதனை இன்றைக்கு யாரோ சிலர் இந்திய நாடாளுமன்றத்திலேயே அப்படி பேசுவது என்பது எத்தனை ஒரு குறைவானது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கும் அவர்கள் கட்சி தலைவர்களையும் சேர்த்துத்தான் அது குறிக்கும் என்பதை கூட அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். இப்படி ஒரு சொல்லை சொல்லியிருக்கவும் வேண்டாம், பிறகு அதற்காக வருத்தப்பட்டு அதனை திரும்ப பெற்று கொண்டிருக்கிற நிலைக்கு ஆளாகி இருக்கவும் வேண்டாம் என்றுதான் குறிப்பிட தோன்றுகிறது. வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழி
மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண, பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது வந்து அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் நின்று பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம், இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு 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 உயிரும் இன்னொரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியலாம் தெரியாமல் போகலாம், ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம் அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு 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 பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்போ அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிமா, அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா தூர $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பலவிதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத, அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்களோட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது இன்னும் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல், ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி,
ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல் அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு நிறைய ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.